ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம். டவுன்வர்ட் ஆவரேஜிங் அண்ட் அப்வர்ட் ஆவரேஜிங். இது ரெண்டுமே நம்ம ஒரு ஸ்டாக்கில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த பொசிஷனை பில்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணுற ரெண்டு ஸ்ட்ராட்டஜிஸ். இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி ஃபார் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன்னு இந்த வீடியோவில் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பண்ணணுங்கிற ஐடியாவே எனக்கு நம்ம கமெண்ட் செக்ஷன்லேருந்து தான் வந்தது. கமெண்ட் செக்ஷனில் சில பேர் போட்ட கமெண்ட்ஸ் வச்சு எதனால் அப்வர்ட் ஆவரேஜ் பண்ணணும், எதனால் டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணணும், இல்லை எந்தெந்த சுச்சுவேஷன்ஸில் அப்வர்ட் ஆவரேஜோ டவுன்வர்ட் ஆவரேஜோ வேலை செய்யாது, இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட், குட் திங் ஐ டென்ட் பை டாடா மோட்டர்ஸ் வென் இட் வாஸ் அட் பீக். ஸோ அவர் பீக்கில் வாங்காமல் பண்ணது ஒரு நல்ல விஷயந்தான். ஐ அக்யூமுலேட்டட் இட் வென் இட் ஃபெல் லைக் கிரேசி ஆஃப்டர் த ஜேஎல்ஆர் மிஸ்அப். அநேகமாக இந்த சைபர் அட்டாக் பற்றி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த பாயிண்டில் அதை அக்யூமுலேட் பண்ணுறது நல்ல முடிவாக இல்லையாங்கிறது நம்மளுக்கு ஃப்யூச்சரில் தான் தெரியும். ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ அப்ரிஷியேட் ஆகுதுங்கிறது நம்மளுக்கு ஃப்யூச்சரில் தான் தெரியும். என்கிட்ட டாடா மோட்டர்ஸில் பொசிஷன் இல்லைனாலும் டாடா மோட்டர்ஸ் ஒரு சூப்பரான கம்பெனி தான். ஸோ இவர் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்ப்பாருங்கிறதுல நானுமே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். மை ஃப்ரெண்ட் ஆவரேஜ்டு டு 650 ஃப்ரம் 750 rupees அண்ட் இட் வாஸ் எக்ஸாஸ்டிங். ஸோ இவரோட ஃப்ரெண்டு மர்ஜருக்கு முன்னாடிலேருந்தே வாங்க ஆரம்பிச்சிருக்காரு. டாடா மோட்டர் 750 rupeesலேருந்து 650 வரைக்கும் ஆவரேஜ் டவுன் பண்ணி அவரோட ஆவரேஜ் காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காரு. ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆகிருக்காரு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஐ குட் ஒன்லி இமேஜின் த ப்ளைட் ஆஃப் பீப்புள் ஹூ பாட் இட் ஃபார் அரௌண்ட் 1000 rupees. 750லேருந்து 650க்கு ஆவரேஜ் பண்ணிகிட்டே வந்தவர் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிருக்காரு. அப்போ டாடா மோட்டர்ஸ் 1000 ரூபாயில் வாங்கிட்டு டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணிகிட்டே வந்தவங்களோட நிலமெல்லாம் எப்படி இருக்குங்கிறத இவர் சொல்கிறாரு. நானும் அதை ஏற்றுக்கிறேன். டாடா மோட்டர்ஸில் டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணிகிட்டே வந்தவங்க டவுன்வர்ட் ஆவரேஜிங் எவ்வளோ ஒரு எக்ஸாஸ்டிங்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறத புரிஞ்சிருப்பாங்க. அதை தவிர டவுன்வர்ட் ஆவரேஜிங் எக்ஸாஸ்டிங்காக இருந்தது நாட்கோ ஃபார்மா, ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி போன்ற ஸ்டாக்ஸ்லையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். நாட்கோ ஃபார்மாவை 1500 rupeesலேருந்து வாங்கிட்டு அது ப்ரைஸ் விழ நம்ம அதை டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணிகிட்டே வந்து 850 900 rupeesல வாங்கிட்டு அங்கேருந்து ஃபர்தராக விழுறதை பார்க்குறதுலாம் நிஜமாலே எக்ஸாஸ்டிங்காக தான் இருக்கும். டவுன்வர்ட் ஆவரேஜிங் ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜியே நம்மள ஒரு இன்வெஸ்டராக ரொம்பவே டெஸ்ட் பண்ணும். நம்ம பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணும், நம்மளோட சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ணும். சம்டைம்ஸ் நம்மளோட ஓன் பிலீஃப், நம்மளோட ஓன் கன்விக்ஷனே அது டவுட் பட செய்யும். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியும் அதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். 1200 1100 rupeesலேருந்து ட்ராப் ஆகிட்டு அதோட சார்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபாலிங் வெட்ஜ் மாதிரி கண்டினியூஸாக விழுந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வாங்கின விலையிலேருந்து விழும், அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணுறீங்கிற பேரில் வாங்கிட்டு அதுலேருந்து ஃபர்தராக விடும். இது எல்லாமே நம்ம ஒரு இன்வெஸ்டராக பார்த்துட்டே வரணும். இது ரெக்கவர் ஆகும்போது உங்கள் காஸ்ட் ஆவரேஜ் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஆவரேஜாக இருக்கும். மறுபடியும் இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கம்பெனியாக இருந்ததுன்னா, ஆல் டைமையை தாண்டி போகக்கூடிய கம்பெனியாக இருந்ததுன்னா நீங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்ப்பீங்க. பட் சம்டைம்ஸ் டவுன்வர்ட் ஆவரேஜிங் won't ஒர்க். இதை நம்ம எஸ் பேங்க், ஐடியா போன்ற கம்பெனிஸில் பார்த்துருக்கலாம். டவுன் ஆவரேஜ் பண்ணிகிட்டே வந்து அவங்களோட ரிஸ்க்கை அதிகப்படுத்தி அவங்களோட என்டையர் கேபிட்டலே இழந்துட்டு எரோட் ஆகிறத பார்த்த நிறையா இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸ்பந்தனா ஸ்பூர்த்திலையும் நாட்கோலையும் ரெக்கவர் ஆகுங்கிற பர்சனல் பிலீஃப் எனக்குமே இருக்குது. நான் ரெண்டு கம்பெனிலையுமே வந்து டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணல. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில் பண்ண ஆரம்பித்தேன், பட் நான் குயிக்காக எக்ஸிட் ஆகிட்டேன். நாட்கோவில் அதே தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுனால நான் டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணவே இல்லை. எப்போ அது பாட்டம் அவுட் ஆக போகுது அப்படின்னு எனக்கு ஒரு சைன் தெரிஞ்சதோ அந்த டைமில் தான் நான் வந்து ரெண்டு கம்பெனிலே வாங்க ஆரம்பித்தேன். ஸோ டவுன்வர்ட் ஆவரேஜிங் ஆஸ் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜி. குவாலிட்டி கம்பெனிஸில் அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அதுவுமே நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் போன்ற விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணணும். எனக்கே டவுன்வர்ட் ஆவரேஜிங்கை விட அப்வர்ட் ஆவரேஜிங் பிடிக்குங்கிறதுக்கு நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏற்கனவே வச்சுருக்கிற ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கில் ஷேர்ஸை ஃபர்தராக நம்ம வாங்கின விலையோட ஒரு ஹையர் ப்ரைஸில் வாங்குறது தான் அப்வர்ட் ஆவரேஜிங். நான் இந்த கம்பெனி 100 ரூபாயில் வாங்கியிருக்கேன், அது 120 ரூபாய்க்கு போனதுக்கப்புறமும் நாங்கள் ஆவரேஜ் பண்ணுறேன்னா, எய்தர் நான் அந்த கம்பெனி 200 ரூபா வர்த்து 300 ரூபா வர்த்து நம்பி வாங்குறனாலையாக இருக்கலாம், இல்லை அந்த ஸ்டாக்கோட மொமெண்டமில் நம்மளும் ட்ராவல் பண்ணுறதா இருக்கலாம். எப்போவுமே டவுன்வர்ட் ஆவரேஜிங்கில் வி ஆர் பையிங் இன்டு வீக்னஸ், அப்வர்ட் ஆவரேஜிங்கில் வி ஆர் பையிங் இன்டு ஸ்ட்ரென்த். டவுன்வர்ட் ஆவரேஜிங்கில் ஏன் வி ஆர் பையிங் இன்டு வீக்னஸ்ன்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பெட்டர் ஆகிட்டே போகும்போது அதோட ஷேர் கண்டினியூஸாக விழுந்துக்கிட்டே இருக்காது. ரொம்ப ரேராக தான் வந்து ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் விழுந்துக்கிட்டே இருக்கும், பட் ஃபண்டமெண்டல்ஸ் பெட்டர் ஆகிட்டே இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்க்கெட் வந்து எஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். அந்த கம்பெனி வீக்காக பெர்ஃபார்ம் பண்ணுற டைமில் தான் ஷேர் ப்ரைஸும் வீக்காக பெர்ஃபார்ம் பண்ணும். அப்வர்ட் ஆவரேஜிங்கில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் மார்க்கெட்டில் உருவாகும் போது தான் ஷேர் ப்ரைஸும் அப்ரிஷியேட் ஆகும். அப்போ நீங்கள் அப்வர்ட் ஆவரேஜ் பண்ணிகிட்டே போகும்போது யூஆர் பையிங் இன்டு ஸ்ட்ரென்த்.
பட் இது ரெண்டுமே பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டான கம்பெனிஸ் பிக் பண்ணணும். அது ஆல்வேஸ் ப்ரையாரிட்டி நம்பர் 1, பிக்கிங் த ரைட் கம்பெனிஸ். நீங்கள் சவுத் இண்டியன் பேங்க், சுஸ்லான் போன்ற ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா அப்வர்ட் ஆவரேஜிங் ஏன் ரொம்ப முக்கியங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுஸ்லானை 7 ரூபாயில் இன்வெஸ்ட் பண்ணவங்க சூப்பரான இன்வெஸ்டராக தான் இருக்க முடியும். பட் அதை 10 ரூபா 15 ரூபான்னு அப்வர்ட் ஆவரேஜ் பண்ணாமல் 7 ரூபாயில் நம்ம காஸ்ட் ஆவரேஜ் இருக்குது, அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு அப்வர்ட் ஆவரேஜ் பண்ணாமல் இருந்தவங்க அவங்க பொசிஷனை பெருசாக பில்ட் பண்ணியிருக்கவும் மாட்டாங்க. ப்ராஃபிட்ஸ் கம்மியாக இருக்கும். நீங்கள் 10 ரூபாயில் வாங்கியிருக்கீங்க, 15 ரூபாயில் இன்னொரு 100 வாங்குறீங்க, 25 வாங்குறீங்க, 30 வாங்குறீங்க. அப்வர்ட் ஆவரேஜ் பண்ணிகிட்டே வந்தாலும் உங்கள் ஆவரேஜ் காஸ்ட் பேஸஸ் வேணால் அதிகமாகுமே தவிர உங்ககிட்ட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அதிகமாக இருக்கும், லாபமும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக இருக்கும். ஸோ பையிங் இன்டு ஸ்ட்ரென்த், அப்வர்ட் ஆவரேஜிங் இஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜி தான். சவுத் இண்டியன் பேங்க்லையும் இந்த எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம். கொரோனா டைமில் சில பேர் 6 ரூபாய் 7 ரூபாயில் வாங்கியிருப்பாங்க. பட் 6 ரூபாயில் வாங்கினவங்க 15 ரூபாயில் வாங்க தயங்குவாங்க. 15 ரூபாயில் வாங்கினவங்க 25 ரூபாயில் வாங்க தயங்கியிருப்பாங்க. இப்போ 40 ரூபாயில் இருக்குது. பட் நீங்கள் சவுத் இண்டியன் பேங்கோட ப்ரைஸ் டு புக் சார்ட் எடுத்து பார்க்கும்போது அவங்க 2024 ஃபெப்ரவரி மார்ச்சில் 1 ப்ரைஸ் டு புக் ரேஷியோட அதிகமாக இருந்திருக்காங்க. இப்போ 0.8 தான் இருந்திருக்காங்க. ஆனால் அப்போ ஷேர் ப்ரைஸ் 22 ரூபா தான். இப்போது 40 ரூபா. ஷேர் ப்ரைஸ் அப்படியே டபுளாக இருக்குது. ஆனால் சவுத் இண்டியன் பேங்கோட ப்ரைஸ் டு புக் ரேஷியோ இன்னுமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸில் அப்வர்ட் ஆவரேஜ் பண்ணும்போது, அதாவது வேல்யூவேஷன் இஸ் பிகமிங் அட்ராக்டிவ் ஒரு வேல்யூவேஷன் அட்ராக்டிவ் ரேஞ்சிலே ரிமைன் ஆகுது, ஷேர் ப்ரைஸ் மட்டும் அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குங்கிற கம்பெனிஸில் அப்வர்ட் ஆவரேஜ் பண்ணுறது ஆல்வேஸ் நல்ல விதமாக தான் முடியும். மறுபடியும் நம்ம கமெண்ட் செக்ஷனுக்கு வருவோம். இதில் இருக்கிற இந்த 3 கமெண்ட்ஸ் வச்சு நான் ஏன் அப்வர்ட் ஆவரேஜிங் வேலை செய்யுங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஐ எம் ஹோல்டிங் கர்நாடகா பேங்க் லாஸ்ட் 18 months, ப்ராட் ப்ரைஸ் 160 rupees. நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்ட ஃப்ரெண்ட் கர்நாடகா பேங்கை 160 rupeesல வாங்கியிருக்கேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. நம்ம மேக்ஸிமம் சார்ட்டுக்கு போய்க்கலாம். அவர் 160 rupeesல வாங்கியிருந்திருக்குன்னா இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்க மாட்டார். அநேகமாக இந்த 2023 டைமில் தான் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி 160 rupees ரீச்சும் ஆகலை. 23rd ஜூனில் 151 rupees இருந்திருக்கு, 30th ஜூனில் 189. ஸோ அந்த வீக்கில் தான் இந்த ஷேர் ப்ரைஸ் ஷூட் அப் ஆகிருக்கணும். அந்த கேப்பில் தான் அவர் அநேகமாக வாங்கியிருக்கணும். இதே கர்நாடகா பேங்க் 23rd ஜூன் டு 30th ஜூனில் என்ன ப்ரைஸ் டு புக் ரேஷியோவில் இருந்திருக்குன்னு பார்க்கலாம். அரவுண்ட் 0.7 டு 30th ஜூனில் 0.8. இப்போ கர்நாடகா பேங்க் 0.5 இருக்குது. ஸோ அவர் 2 வருஷம் முன்னாடி 160 rupeesல வாங்கியிருக்காரு. அதை விட கர்நாடகா பேங்க் இப்போ 176 rupeesல சீப்பராக இருக்குது. கர்நாடகா பேங்க் ஃபண்டமெண்டலி வேல்யூவேஷன் வைஸ் அப்போ இருந்ததை விட இப்போ சீப்பராக இருக்கும். ஆனால் ஷேர் ப்ரைஸ் 160 rupeesக்கும் 176 rupeesக்கும் அப்ரிஷியேட் தான் இருக்குது. கர்நாடகா பேங்க் 2023 ஜூனில் 0.8 times ப்ரைஸ் டு புக் ரேஷியோவில் ட்ரேட் ஆகியிருந்திருக்காங்க. அவங்க புக் வேல்யூ இப்போ இருக்கிறத விட கம்மியாக இருந்திருக்கு. ஆனால் ஷேர் ப்ரைஸ் 160 இருந்திருக்கு. இப்போது ஷேர் ப்ரைஸ் 176. ஆனால் புக் வேல்யூவும் அதிகமாக இருக்குது, அவங்க ப்ரைஸ் டு புக் ரேஷியோவும் கம்மியாக இருக்குது, சீப்பராக கிடைக்குது. பிகாஸ் ஷேர் ப்ரைஸை வச்சு நம்மளால் ஒரு கம்பெனி சீப்பாக இருக்கா இல்லையாங்கிறத டிசைட் பண்ணவே முடியாது. ஸோ இதிலே நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், 160 rupeesல கர்நாடகா பேங்க் 2023 இருந்ததை விட 2025 176 இருக்கிற கர்நாடகா பேங்க் சீப்பர். இப்போ நம்ம அடுத்த 2 கமெண்ட்ஸ் பார்க்கலாம். சிப்லாவை 10 quantities 925 rupees ஆவரேஜ் ப்ரைஸில் வாங்கியிருக்காரு. ஜைடஸ் லைஃப் சயின்சஸை 16 quantities 685 rupeesல வாங்கியிருக்காரு. ஸோ அவர் பண்ண 2 இன்வெஸ்ட்மெண்ட்டுமே சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா ஷேர் ப்ரைஸ் ஆஃப் போத் த கம்பெனிஸ் நல்லாவே அப்ரிஷியேட் ஆகிருக்கு. சிப்லாவில் 50% மேலே அவர் லாபத்தில் இருப்பார். ஜைடஸ் லைஃப் சயின்சஸில் 30 to 40% அவர் லாபத்தில் இருப்பார். இப்போ நான் அவர்கிட்ட ஜைடஸ் லைஃப் சயின்சஸில் ஏன் அப்வர்ட் ஆவரேஜ் பண்ணுறது ஒரு நல்ல முடிவாக இருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். இது அந்த நம்பருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இந்த வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். 28th July 2023 ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் 640 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அதே 28th July 2023 ஜைடஸ் லைஃப் சயின்சஸோட PE ரேஷியோ 27.4. ஸோ 27 times ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் பண்ணுற ஏர்னிங்ஸ்க்கு நம்ம விலை கொடுத்து அந்த ஷேரை வாங்கியிருக்கோம். ஆப்வியஸாக இதுதான் PE ரேஷியோக்கான அர்த்தம். அதே ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் இன்றைக்கி 932 rupeesல ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 40%க்கு மேலே அப்ரிஷியேட் ஆயிருச்சு. ஆனால் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் 18.6 PE தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 640 rupeesல ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் 2023 28th July இருந்ததை விட 18th November அவங்க 18 PE ட்ரேட் ஆகிறனால 932 rupeesல இன்னுமே சீப்பராக இருக்காங்க. ஆஸ் அ பிஸ்னஸ் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் இஸ் சீப்பர் வென் இட் இஸ் அப்ரிஷியேட்டட் பை 40%. 40% ஒரு கம்பெனி ஏறியுமே அது 40% ஏறுறதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போது சீப்பராக இருக்குது. ஏன்னா இவங்க பிஸ்னஸ் வளர்ந்த அளவுக்கு ஷேர் ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகலை. ஸோ இது மூலிமா நம்ம ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் அண்டர் வேல்யூடாக இருக்குது இல்லை அட்ராக்டிவ் வேல்யூவேஷனில் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம்.
சிப்லா எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். அவர் 925 ருபீஸில் வாங்கியிருக்கேன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அநேகமாக இந்த டிப்பில் அவர் வாங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. 5th May 2023 924.8 ருபீஸில் இருந்திருக்கு. அப்போது சிப்லாவோட பிஇ 28. இன்றைக்கி சிப்லா 1529 ருபீஸில் இருக்குது. 50% ஏறி இருக்குது. ஆனால் சிப்லாவோட பிஇ 22.4. ஸோ 924 ருபீஸில் உங்களுக்கு சிப்லா இருந்ததை விட 1529 ருபீஸில் சிப்லா இன்னுமே சீப்பராக கிடைக்குது. ஷேர் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது 50% ஏறிடுச்சு இந்த கம்பெனி, இதில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். பட் அன்றைக்கி இருந்த வேல்யூவேஷனோட இன்றைக்கி இருக்கிற சிப்லாவோட வேல்யூவேஷன் சீப்பராக இருக்குது. ஸோ சிப்லா, ஜைடஸ் லைஃப் சயின்சஸ், சவுத் இந்தியன் பேங்க், சுஸ்லான் போன்ற கம்பெனிஸ் எக்ஸாம்பிள்ஸாக யூஸ் பண்ணி அப்பவர்ட் ஆவரேஜிங் ஏன் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்த்துட்டோம். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி 600 ரூபாயில் இருக்கும்போது புக் வேல்யூட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ அது ஆக்சுவலாக எக்ஸ்பென்சிவாக இருக்குது, லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது. 280 ரூபாயில் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி 600 ரூபாயில் இருந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை. நம்ம இதில் ஒரு டேர்ன் அரவுண்ட் பிளேக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோமே தவிர ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி இஸ் நாட் பெட்டர் வேல்யூட் தேன் இட் வாஸ் அட் 600 ருபீஸ். அப்வர்ட் ஆவரேஜிங் பண்ணுறதுக்கு நம்ம தயங்கக்கூடாது. வேல்யூவேஷன் வைஸ் சீப்பராக இருக்கா எக்ஸ்பென்சிவாக இருக்காங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஷேர் ப்ரைஸ் சேஸ் நத்திங் அபவுட் த கம்பெனி. இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாலே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.